இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். இஸ்ரேலுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த இஸ்லாமிய புரட்சித் தலைவர் அப்துல்லா சையத் அலி கமேனி. ஈரானின் அதி உயர் தலைவரான அப்துல்லா சையத் அலி கமேனி பாலஸ்தீன மற்றும் லெபனான் உள்ளிட்ட பிற முஸ்லிம் நாடுகளின் எதிரிகள் ஈரானுக்கும் எதிரிகள் என்று தெரிவித்தார். ஆக்கிரமிப்பு கொள்கையை பின்பற்றும் சியோனிச ஆட்சி காசா மேற்கு கரை, லெபனான் மற்றும் சிரியாவில் எந்தவித வெட்கமோ அச்சமோ இன்றி குற்றங்களை செய்து வருவதாக தெரிவித்த அவர், பாலஸ்தீனத்தில் ஆண்களுடன் போராடாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஒட்டுமொத்த மக்களையும் தாக்கி அழிப்பதாக குற்றம் சாட்டினார். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல் குறித்து பேசிய அவர், ஆக்கிரமிப்பு கொள்கையை பின்பற்றும் சியோனிச ஆட்சியின் அதிர்ச்சியூட்டும் குற்றங்களுக்கு நமது ஆயுதப்படைகள் அளித்தது குறைந்தபட்ச தண்டனைதான் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்லாமியர்கள் அனைவரும் பிளவுபட்டு கிடப்பதாகவும் முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாமல் ஒன்றுபட்டால் அமெரிக்காவை விட மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கலாம் என்று கூறினார். குறிப்பாக இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்தார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.